பழம்பெரும் நடிகை சுகன்யாவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும். 90ஸ்களின் பிரபல நடிகையான சுகன்யாவின் ஒரே மகளா இது? மகள் குறித்து முதலாக பேசிய சுகன்யா. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். 1991ஆம் ஆண்டு பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான புதுநெல்லு புதுநாத்து படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமான நடிகை சுகன்யா ஆவார். கோட்டை வாசல், செந்தமிழ் பாட்டு, வால்டர் வெற்றிவேல், கருப்பு வெள்ளை, தாலாட்டு, கேப்டன், வண்டிச்சோலை, மகாநதி, மிஸ்டர் மெட்ராஸ், மகாபிரபு, இந்தியன், சேனாதிபதி போன்ற பல சூப்பர் ஹிட் படங்களையும் இவர் நடித்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. சின்ன கவுண்டர் படத்தில் நடிகர் விஜயகாந்துக்கு ஜோடியாக நடித்து சிறந்த நடிகைக்கான விருதையும் இவர் பெற்றார். இவரது நடிப்பில் பல பிலிம் பேர் விருதுகளும் கிடைத்துள்ளதாம். கமல், விஜயகாந்த், சத்யராஜ், கார்த்தி என பல முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடிக்க தொடங்கிய காலத்தில் தான் சுகன்யா டாப் நடிகையாக வலம் வந்தாராம். தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பிற மொழிகளிலும் ஹிட் படங்களையும் இவர் கொடுத்துள்ளார் என்றும் சொல்லப்படும். கேரியரில் பீக்கில் இருந்த நடிகை சுகன்யா 2002ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாராம். அமெரிக்காவில் செட்டில் ஆனார். பின்பு சில மாதங்களிலே விவாகரத்தும் பெற்று பிரிந்தனர் என்றும் கூறப்படுகிறது. வெள்ளித்திரையில் வாய்ப்புகள் குறையத் தொடங்கின. சின்னத்திரையில் பல சீரியல்களில் நடிக்கத் தொடங்கினார் சுகன்யா ஆவார். மகளுடன் வசித்து வரும் அவர் தனது மகளையும் எந்த ஒரு சினிமா சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் அழைத்து வந்ததே இல்லையாம். மீடியாவிடமிருந்து தனது மகளை தள்ளியே வைத்துள்ளார் சுகன்யா என்றும் பல செய்திகளில் வெளியாகின. ஆனால் அது தனது மகள் இல்லை என்றும் தனது அக்கா மகள் என்றும் இடத்திற்கு மீடியா எதையும் பரபரப்ப வேண்டாம் எனும் நடிகை சுகன்யா நேர்காணல் ஒன்றை விளக்கினார். மேலும் திருமணமான சில மாதங்களிலே விவாகரத்து பெற்று பிறந்த நிலையில்தான் எனக்கு குழந்தை இல்லை என்பதையும் சுகன்யா விளக்கி செய்திகளில் சொல்லியிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.